ஹலோ ஹை கைஸ், வெல்கம் டு கிருத்திகாஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக எப்படி குலாப் ஜாமுன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல சக்கரவள்ளி கிழங்கு 4 விசில் விட்டு தோல் உரித்து வச்சுருக்கேன். அதை நல்லா எந்த கட்டி இல்லாமல் இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி இருக்கணும். இது கூட 4 ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். இதையும் போட்டு கொஞ்சம் பிசைஞ்சதுக்கப்புறம் 1 கப்பு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். நல்லா கொஞ்சம் சப்பாத்தி மாவை விட இலக்கமாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. அப்புறம் கையில் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிட்டு நல்லா இதை உருண்டை பிடிச்சிக்கலாம். கட்டி எதுவும் இல்லாத மாதிரி பிடிச்சிக்கோங்க, அப்போ தான் விசில் விடாது. இப்போது ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு இந்த பால்ஸ் ஒவ்வொன்றா மீடியமாக இல்லைனா சிம்மில் வச்சு ஒவ்வொன்றா பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. இப்போ தனியாக ஒரு குக்கர் வச்சுட்டு அது கூட நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். 1 கப்பு நாட்டு சக்கரை இல்லைன்னா நீங்கள் ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு கம்பி பதம் வந்தோடனே வறுத்து வச்சுருக்க பால்ஸ் இது கூட சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சதுக்கப்புறம் ஒரு 8 மணி நேரம் விட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டான ஹெல்த்தியான குலாப் ஜாமுன் ரெடி. இதை மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.